بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும், கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் சில தினங்களில் 2024 ஆண்டினுடைய காலண்டர் முடிய போகிறது. நமக்கெல்லாம் தெரியும், காலண்டர் முடிய போகின்றது என்று சொன்னால் ஒரு வருடம் முடிய போகின்றது என்பதாகத்தான் அதற்கு அர்த்தம். முடியும் காலண்டர் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கின்றது. அதனுடைய கடைசி பக்கம் இருக்கிறது அல்லவா, காலண்டருடைய கடைசி பக்கம் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கின்றது. அந்த செய்திதான், மனிதா, நீ உன்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தை கழித்து விட்டாய், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வருடம் கழித்து விட்டது, உன்னுடைய வயதிலே ஒன்று கூடிவிட்டது. நாம் கிழிக்கின்றோம் என் காலண்டர். அந்த காலண்டருடைய ஒவ்வொரு பக்கம் இருக்கிறது அல்லவா, அது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்கள். ஒரு பேப்பரை நாம் கிழிக்கின்றோம், ஒவ்வொரு பேப்பராக நாம் ஒவ்வொரு தினமும் கிழித்துக் கொண்டே இருக்கின்றோம். இவைகள் எப்படி ஒவ்வொரு தாள்களாக கிழித்து கிழித்து ஒரு நேரம் வருகின்றது, காலண்டர் முடிந்து விடுகின்றது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை தத்துவமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிழியும் காலண்டரை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் கழிந்து கொண்டிருக்கின்றது. எப்படி காலண்டர்கள் பேப்பர் எல்லாம் தேர்ந்துவிட்டு வருடம் முடிகின்றதோ, அதே போன்றுதான் வாழ்க்கை என்ற பேப்பரில் இருந்து நாம் ஒவ்வொரு தாள்களாக கிழித்து கிழித்து ஒரு நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே வாழ்க்கை முடிகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். அது என்ன ஆச்சரியம் தெரியுமா? இப்பொழுதுதான் 2024 வந்ததை போன்று இருக்கின்றதே, இப்பொழுதுதான் வந்தது, இதற்குள்ளாக ஒரு வருடம் முடிந்து விட்டதா என்ற ஒரு ஆச்சரியம். இப்பொழுதுதான் வந்ததை போல் தெரிகின்றது, ஆனால் இதற்குள்ளாக ஒரு வருடம் முடிந்துவிடப் போகின்றது. அடுத்தது 2025 நாம் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். எவ்வளவு வேகமாக காலம் செல்லுகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார். நாம் வாழும் இந்த காலத்திலே பரக்கத் இருக்காது, மிகவும் வேகமாக செல்லும். காலத்திலிருந்து பரக்கத் எடுபட்டு விடும் என்பதாக சொன்னார். ஒரு வருடம் இருக்கின்றதே, அது ஒரு மாதத்தை போன்று இருக்கும். ஒரு வருடமே எப்படி இருக்கும், நமக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால் ஒரு மாதத்தை போன்று தெரியும். ஒரு மாதம் இருக்கின்றதே ஒரு வாரத்தை போன்று தெரியும். ஒரு வாரம் இருக்கின்றதே ஒரு நாளை போன்று தெரியும். ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று இருக்கும். ஒரு மணி நேரம் இருக்கின்றது சில நிமிடங்களை போன்று. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் இருக்கின்றதே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து செல்கின்றது. நாம் பார்க்கின்றோம் இந்த கடிகாரம், இந்த கடிகாரத்தை வைத்துதான் காலத்தை நாம் நிர்ணயம் செய்கின்றோம். அந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நொடி இருக்கின்றது அல்லவா, நொடிகள் எல்லாம் சேர்ந்து
நிமிடங்கள் ஆகின்றன. இந்த ஒவ்வொரு நிமிடங்கள் எல்லாம் சேர்ந்து மணிகள் ஆகின்றன. ஒவ்வொரு நிமிடங்களாக சேர்ந்து மணிகள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்பதாக ஆகின்றது. இந்த மணிகள் எல்லாம் சேர்ந்து நாட்கள் ஆகிவிடும். 24 மணி நேரம் முடிந்து விட்டால் ஒரு நாள் ஆகிவிடும். நாட்கள் எல்லாம் சேர்ந்து வாரத்திற்கு 7 நாட்கள். 7 நாள் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு வாரம் ஆகிவிடுகின்றது. நாட்கள் எல்லாம் சேர்ந்து வாரங்கள் ஆகின்றது. வாரங்கள் எல்லாம் சேர்ந்து மாதங்களாக ஆகின்றன. மாதங்கள் எல்லாம் சேர்ந்து 12 மாதம் ஆகிவிட்டால் ஒரு வருடம் முடிந்து விட்டது. ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று சொன்னால் வயதுகள் கூடுகின்றன. வயதுகள், நம்முடைய வயதுகள் கூடுகின்றது. பின்னாடி போதா இல்ல முன்னாடி போகும், அதிகரிக்கும். 15 வயது என்று சொன்னால் ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று சொன்னால் 16, 17, 18 என்பதாக கூடிக்கொண்டே செல்லும். வயதுகள் எல்லாம் சேர்ந்து என்னவாகின்றன? மரணத்தை நோக்கி மனிதன் செல்லுகின்றான். இதுதான் நமக்கு காலம் கற்றுக் கொடுக்கும் சொல்லும் பாடமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, ஆண்டினுடைய ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. மனிதா, நீ வாழ்க்கையிலே ஒரு படி மேலே போகிவிட்டாய், மரணத்தை நோக்கி முன்னோக்கி விட்டாய், உன்னுடைய ஆயுளிலே ஒரு வருடம் கழிந்து விட்டது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? வருடம் கழித்து விட்டது என்று சொன்னால் அந்த வருடத்தினுடைய இறுதி நிமிடங்கள், நொடிகள் இருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவு 30 டிசம்பருடைய 31ஆம் தேதி இரவு 11:58 எல்லாமே உலகமே ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. என்ன விழிப்புணர்வு? எப்படா 12 ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அடுத்த வருடம் பிறந்து விட்டால் மனிதனுடைய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், குதூகலம். சுபஹானல்லாஹ். இன்னும் சில பேர் மதுபோதையிலே ஆட்டம், தேவையில்லாத ஒரு குத்தாட்டங்கள், கொண்டாட்டங்கள். அன்பானவர்களே, இதை நாம் ஒரு முஃமின் இதை செய்ய மாட்டோம். ஒரு முஃமின் இதை கொண்டாடுவதற்கான லாஜிக்கே இல்லை. ஒரு முஸ்லிமாகப்பட்டவர், நாம் மரணத்தினுடைய ஒரு படியை நாம் முன்னோக்கி சென்று விட்டோம், என்னுடைய வயதிலே ஒன்று கூடிவிட்டது, நான் எப்படி கொண்டாட முடியும்? நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்கும் தருணமா? மறுமையை முன்னோக்கி சென்று விட்டோம், எப்படி நான் கொண்டாட முடியும்? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எனவே நிச்சயமாக ஒரு முஃமின் இது கொண்டாடப்படுவதற்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்திருத்தி பார்ப்பதற்கான நேரம் என்பதை உணர்வான். ஒருத்தர் சொன்னார், நல்ல அருமையா சொன்னார், யார் 2024 டிசம்பர் 31ஆம் தேதி யாரும் தூங்காதீங்க. என்ன சொன்னாரு? டிசம்பர் 31ஆம் தேதி இரவு யாரும் தூங்காதீங்க. நீங்க தூங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் தான் எதிர்ப்பீங்க. என்ன சொன்னாரு? அடுத்த வருஷம் தான். எல்லாம் பயந்துட்டான். இப்ப தூங்குனீங்கன்னா நீங்க எப்ப எழுந்திருப்பீங்க? இன்னைக்கு நைட்டு தூங்காதீங்க, தூங்குனீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் தான் எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நிறைய பேர் தூங்காத முடிச்சுட்டு இருக்காங்க. 12 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? அன்றைய தினத்துல முடிச்சுட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியோ ஒரு ஆண்டினுடைய இறுதிக்கு நாம் வந்து விட்டோம். ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் நம் வாழ்க்கைக்கான கணக்கை திரும்பி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கணக்கை போட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கணக்கு பார்க்க வேண்டும். எப்படி ஒரு வியாபாரி இருக்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு வருடம் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு வருடத்துடைய கணக்கை பார்க்கின்றார் அந்த வியாபாரி. இந்த வருடம் எப்படி இருந்தது? எனக்கு என்னுடைய வரவு செலவுகள் எப்படி இருக்கின்றது? நான் போட்ட முதலீட்டிற்கு லாபம் வந்ததா அல்லது நஷ்டம்? நான் அதில் லாபத்தை எடுத்திருக்கின்றேனா அல்லது நான் நஷ்டத்தை அடைந்திருக்கின்றனா? என்னுடைய கடன் அடைந்திருக்கின்றதா அல்லது கூடி இருக்கின்றதா? வியாபாரத்துடைய நிலை என்ன என்பதை ஒவ்வொரு வியாபாரியும் எடுத்து கணக்கு போட்டு பார்ப்பதை போன்று வாழ்க்கைக்கான கணக்கை நாம் ஒவ்வொருவரும் போட வேண்டும். இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? என்னுடைய வாழ்க்கை எப்படி சென்றது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று ஒவ்வொரு மனிதனும் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்.
முன்னோக்குபவன், மறுமையை முன்னோக்குகின்றோம், மரணத்தை முன்னோக்குகின்றோம். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதற்கான தயாரிப்புகளில் நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனவே நான் என்னுடைய ஈமான் நிலை எப்படி இருந்தேன், ஈமானுடைய நிலை எப்படி இருந்தது, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தில் நான் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், என்னுடைய தொழுகை எப்படி இருந்தது இந்த ஆண்டு காலம். ஒரு ஆண்டு காலம் அதனுடைய கணக்கை நான் எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு ஆண்டு காலத்தில் என்னுடைய தொழுகை எப்படி இருந்தது, ஒரு நாளைக்கு 5 நேரம், இப்படியாக என்னுடைய வாரம் இந்த மாதத்தில் எப்படி என்னுடைய இந்த ஆண்டு முழுக்க என்னுடைய தொழுகைக்கான நிலை எப்படி என்பதை நாம் கணக்கு போட வேண்டும். அன்பானவர்களே, வாங்க சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் மஸ்ஜிதை நோக்கி வர வேண்டும். தொழுகைக்கான உண்மையான கண்ணியம் அதுதான். நம்மில எத்தனையோ பேர் மார்க்கெட்டுகளிலே இன்னும் பல தேவையில்லாத இடங்களெல்லாம் நேரத்தை கழித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தொழுகையின் நேரம் வந்துவிட்டதே, நான் மஸ்ஜிதிற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் என்ற அந்த சிந்தனையிலே நாம் மிக மிக குறைவாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இதையெல்லாம் எடுத்து கணக்கு போட வேண்டும். நோன்பினுடைய நிலை என்ன, ஜக்காத்துடைய நிலை என்ன, எனக்கு ஹஜ்ஜு கடமையாகி விட்டதா, இந்த வருடத்தில் நான் நிறைவேற்ற வேண்டுமா என்ற எல்லா கணக்கையும் நான் போட வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மறுமையிலே நாம் கழிந்த நேரத்தை பற்றி விசாரிக்கப்படுவோம். இந்த உலகத்திலே கழிந்த ஒவ்வொரு நிமிடத்தை பற்றி நாம் மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கின்றோம். ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே இதுக்கு பின்னாடி கழிந்து விட்ட நேரத்தை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் அல்ல. நம்முடைய கழிந்த ஒவ்வொரு நேரத்தை பற்றியும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் விசாரிக்கப்படும் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். மறுமையிலே இதற்கான பதிலை சொல்லாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. என்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தார், என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தார் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதிலை நாம் சொல்ல வேண்டும். எனவே வாழ்க்கையை நம்மை கேள்வி கேட்பதற்கு முன்பாக நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் அல்லவா, அதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலேயே நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி இருந்தேன், சொல்றார், உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்பாக நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நம்ம என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரும் தன்னை தானே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி இருந்தேன் இந்த வருடத்தில், என்னுடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மகத்தான அருட்கொடைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 அருட்கொடைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மகத்தான அருட்கொடைகள், இது சாதாரணமான விஷயம் அல்ல. 2 அருட்கொடைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2 அருட்கொடைகளை பற்றியும் மனிதர்கள் பொதுபோக்கானவர்களாக இருக்கின்றனர். அதை பத்தி கவலையே பண்றதுல, கேரே பண்றது. அது என்ன தெரியுங்களா? 2 அருட்கொடை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸஹ்ஹத்து கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம், 2வது வல் ஃபராக் சந்தர்ப்பம், உங்களுக்கு சந்தர்ப்பம், ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2ம் வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே கெடுத்துக் கொள்கின்றோம். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு விட்டு உடம்பை கெடுத்துக் கொள்வர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இதை விட ஒரு படி மேலே போய் போதைக்கு யாரெல்லாம் அடிமையா இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆரோக்கியத்தை கெடுப்பதில்லை, வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்றார்கள். அதை பத்தி என்ன செய்யறது இல்லைங்க, உணவு விஷயத்தில் கவலைப்படுறதில்ல, இப்படி ஆகும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் என்ன செய்கின்றார்கள், வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டே செல்கின்றார்கள். அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆரோக்கியத்தின் மீது கண்ணும் கருத்துமாக கவனமாக நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது நாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் உயிரோடு இருக்கின்றோம். எத்தனையோ பேர் இந்த வருடத்திலே நம்மை விட்டு சென்றவர்கள் நிறைய பேர், அவர்களுக்கு வாய்ப்பு முடிந்து விட்டது. நமக்கு வாய்ப்பு மீதம் இருக்கின்றது. யோசிக்க வேண்டும், நமக்கான வாய்ப்பு இன்னும் மீதம் இருக்கின்றது. அல்லாஹ் நீட்டித்து தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்திலே நாம் செய்ய வேண்டிய எல்லா விதமான நற்செயல்களையும் செய்துவிட வேண்டும்.
இல்லை என்று சொன்னால் மறுமையிலே மனிதன் புலம்பலை குர்ஆன் பதிவு செய்கின்றது. இந்த வாய்ப்பு எல்லாம் மிஸ் பண்ணிட்டு மறுமையிலே போய் நின்று மனிதன் கேட்பானால், யா அல்லாஹ் எனக்கு மீண்டும் வாய்ப்பை கொடு. சொல்லுவானாம், அல்லாஹ் உன்னுடைய வாய்ப்பு முடிந்து விட்டது என்பதாக திட்டவட்டமாக சொல்லிவிடும். எனவே அன்பானவர்களே, நாம் அறிவாளித்தனமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இதை கண்ணியமாக கருத வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த 2 நிஅமத்துகளை சொல்லி இருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருடத்தை நாம் கடந்து விட்டோம். இதிலே நாம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த நிஅமத்துகளை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, அந்த வாய்ப்புகளை ஓய்வு நேரங்களில் நாம் எப்படி சரியாக செயல்படுத்தி இருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் கணக்கு போட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம யாரும் நம்முடைய அமல்களை பெருசாக நினைச்சுக்க கூடாது. நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் அந்த அளவுக்கு தர்மம் செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு இந்த மஸ்ஜிதுக்கு நான் தர்மம் செஞ்சிருக்கேன். நம்முடைய அமல்களை பற்றி யாரும் பெருமிதம் கொண்டு விடக்கூடாது. எவ்வளவுதான் செய்திருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே சஹாபாக்கள் பார்த்து கேட்கின்றார்கள், சஹாபாக்களே, உங்களில் மனிதர்களில் யார் மிக மிக ஏழையானவன் என்று கேட்கின்றார். சஹாபாக்கள் எல்லாம் இதற்கான பதிலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்றார்கள். பொதுவாக என்ன சொல்லுவார்கள்? உங்களில் யார் ஏழையானவர், மிகவும் பரம ஏழை என்று கேட்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்லுவோம், யாரிடத்திலே காசு பணம் சொத்து செல்வம் இல்லையோ இவர்தான் பரம ஏழை என்பதாக சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில்கள் எல்லாம் கேட்டுவிட்டு தாங்களாக ஒரு பதில் சொல்லுகின்றார்கள். பாருங்க, யார் மிகப்பெரிய பரம ஏழை என்று சொன்னால், மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். அவன் எப்படி வருவான் தெரியுமா? உஹது மலை அளவு நன்மையை கொண்டு வருவான். எப்படி? எவ்வளவு? உஹது மலை அளவு. நம்ம பாஷையில் சொன்னா இமயமலை அளவிற்கு என்ன செய்யணுங்க? நன்மையை கொண்டு வருவார். நிறைய நன்மை, தான தர்மம், நோன்பு, சதக்கா, ஜகாத்து நிறைய செய்திருப்பார். வாழ்க்கையில நிறைய நல்ல அமல்களை செய்திருப்பார். அவர் என்ன நினைச்சிட்டு வருவாராம், நான் இன்னைக்கு நிச்சயமா என்ன செய்வேன், கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு வருவார். அவரை விசாரணை வளையத்திற்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்படுமா? உலகிலே நடந்த அந்த அவரால் ஏற்பட்ட அந்த தீமைகளுக்காக, அநியாயங்களுக்காக ஒவ்வொரு மனிதரும் வருவார்களாம். யார்தான்? இந்த மனிதர் என்னை அநியாயமாக திட்டினார் உலகத்திலே. அங்கு விசாரணை நடைபெறும். பாருங்க, நிறைய நன்மையை கொண்டு வந்தாரு, நிறைய பெருசா பெருமிதமா நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த விசாரணை வளையத்தில் நிற்க வைக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதராக வருவார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக. யார்தான்? என்னை உலகத்தில் இவர் அடித்தார், என்னை அநியாயமாக இவர் பேசினார், திட்டினார், எனக்கு தர வேண்டிய பாக்கி இவர் இருக்கின்றது, எனக்கு அநியாயம் செய்தார், என்னுடைய உரிமையை பறித்தார் என ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் என்ன செய்வான்? மிகப்பெரிய நீதியாளர். அவர்களுக்கெல்லாம் இவருடைய நன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். இப்ப பாருங்க, உஹது மலை அளவு இருந்த நன்மை ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் மனிதர்கள் மீதும் இருக்கின்றார்கள். இவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இன்னும் மீதும் இருக்கின்றார்கள். இப்போ கேட்கவாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நன்மையை கொடுத்துட்ட, என்ன நாங்க எல்லாம் மீதி இருக்குமே, எங்க அவரால் நானும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி உங்களுடைய தீமையை கொடுங்கள், நீங்கள் செய்த அவர்களுடைய தீமையை எடுத்து இந்த நபரின் மீது வைக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், இந்த மனிதரை நரகத்திற்கு அனுப்பி வைங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர் தான் உங்களிலே மிகப்பெரிய பரம ஏழை என்பதாக சொன்னார்கள். அன்பானவர்கள், எல்லாரும் நம்முடைய அமல்களை பார்த்து பெருமிதம் கொள்வதோ, நான் அதை செய்துவிட்டேன் இதை செய்துவிட்டு அதை நாம் பெரிதாக கருதி கொள்வதோ ஒன்றுமில்லை. எனவே மறுமைக்கான விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கழிந்த நேரங்களை நாம் ஒவ்வொருவரும் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு வருடம் கழிந்து விட்டது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றுதான்,
கேலண்டர் நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகின்றது. அந்த கடைசி பேப்பர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்லுகின்றது. டிசம்பர் 31 ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்லுகின்றது. மனிதா, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வருடத்தை நீ கழித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மரணத்தை முன்னோக்கி விட்டாய். உன்னுடைய வயதிலே ஒரு வயதை நீ அடைந்து விட்டாய். இதில் நாம் பெற வேண்டிய பாடம் என்னங்க? நாம் மறுமைக்கான விஷயத்தில் எப்படி இருக்கின்றோம்? என்னுடைய உரிமை கொடுக்கும் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன்? பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றேன்? தாய் தந்தையர்கள், மனைவி, மக்கள், இவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவு செய்திருக்கின்றேனா? அண்டை வீட்டாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவு செய்திருக்கின்றேனா என்பதை எல்லாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கழிந்த காலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நான் நினைத்து இனி வரும் காலங்களில் யா அல்லாஹ் நான் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன் என்ற ஒரு என்ன செய்யணும், அசாய்வு நாம் எடுக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும், அடுத்த இப்படி இருப்பு என்பதாக நாம் நினைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரும் காலங்களிலே இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.